இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி இதை எப்படி என் மேலேயே கேஸை போட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு திரு பழனிசாமி அவர்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆம்புலன்ஸு உள்ளே நுழையிறதுலேருந்து எஃப்ஐஆர் விழுகிறது வரைக்கும் எல்லாவற்றுக்கும் சூட்சமதாரி அல்வா அதிகாரி என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு 5-6 அதிகாரிகளை நிரந்தரமாக ஒரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு 4 ஐஜியை போட்டு உட்கார வைக்கணும். இந்த அல்வா அதிகாரிலாம் ராமநாதபுரத்தை தாண்டி வெளியில் வரவே கூடாது. இந்த வாட்டியெல்லாம் வந்தால் இவங்க போனால் போது அதிகாரி இந்த மந்திரி சொல்கிறாரு, அந்த மந்திரி சொல்கிறாரு, விஜயபாஸ்கர் ஒரு 4 பேருக்கு சப்போர்ட்டாக வருவார். அண்ணே நம்பாளுண்ணே பார்த்துனே அப்படின்ட்டு. வருண்குமாருக்குலாம் அவர் ரொம்ப நெருக்கம், அவர் ரேஞ்சில் தானே இருந்தார். வருண்குமாருக்குலாம் மணல் கடத்துக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ட்டு விஜயபாஸ்கருக்கு அவர் மீது பெரும் கரிசனை உண்டு. அதனால் இந்த விஜயபாஸ்கர்லாம் அப்படி தூக்கிக்கிட்டு வருணுக்கு ஆதரவாகவோ அருணுக்கு ஆதரவாகலாம் வந்தாங்கன்னா ஒன்றையும் தூக்கி போட்டுருவேன் வெளியிலன்ட்டு இந்த முறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிகாரிகள் மக்களுக்காக வேலை செய்ய வேண்டும், கட்சிக்காக வேலை செய்யக்கூடாது. திமுக ஆட்சி போனாலும் நீங்கள் அதிகாரிகள் தான், அதிமுக ஆட்சி வந்தாலும் நீங்கள் அதிகாரிகள் தான். உங்களது கடமை மக்களுக்கு. கட்சிக்கார மாதிரி மாறாதீங்க. கட்சிக்காரமாக ஆகணுன்னா ரிசைன் பண்ணிவிட்டு போங்க, கரைவேட்டி கட்டிட்டு நீங்கள் போய் இன்பநீதி வாழ்கன்ட்டு கோஷம் போடுங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல.